இந்த காலகட்டத்துல இருந்த டைரக்டர்ஸ் யாருமே அப்டேட் ஆகல அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி நம்ம வந்து தப்பாவும் டீக்ரேட் பண்ணியும் சொல்ல முடியாது. சரி. இது எப்படின்னா சார், ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து பாப்புலரா இருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு டெக்கேட் ஒரு 10 வருஷம் மூவ் ஆகும்போது என்னன்னா, புதுசா வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. இன்னொரு 10 வருஷம் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற லோகேஷ் கனகராஜ், இன்னைக்கு இருக்கிற நெல்சன், இன்னைக்கு இருக்கிற கார்த்திக் சுப்புராஜ்லாம் இவங்கலாம் ஃபேட் அவுட் ஆகி புதுசா வருவாங்க. இது வந்து எப்படின்னா, இது இயற்கை. அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. நம்ம வந்து இதுல எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. ஆனா 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா ரஜினி இருக்காரே, அது ரொம்ப முக்கியம். 50 வருஷமா சினிமா துறையில உச்ச நடிகரா கமல் இருக்காரே, அது ரொம்ப முக்கியம். இதை எப்படி தக்க வைக்க முடியுது? இந்த மேஜிக் எப்படி நடக்குது? அப்ப அதுக்கான உழைப்பு, அதுக்கான நாலேஜ், அதுக்கான மூளை எல்லாம் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா சார், இதை வந்து ரஜினியால் வெளிப்படையாக கமல்கிட்ட சொல்ல முடியல. கமல் வந்து நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால, கமலோட ஆப்ஷன் சுந்தர் சினால வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அங்கே கதையும் வந்து அவருக்கு பிடிக்காததுனால, அது எப்படா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அதை நேரடியாக கமல்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ மறைமுகமாக வந்து சுந்தர் சி கிட்ட வந்து ஒரு பிடிக்கலன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காகவே சுந்தர் சி வந்து கமல் கிட்ட வந்து அவரோட ரிஃப்ளெக்ஷனை காமிப்பார். ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து இது என்ன நடக்கும்ன்றது தெரியல. இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சுந்தர் சி வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் வந்து எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் கிட்ட பேசிட்டு தான் அந்த அறிவிப்பை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க.